திருப்பூரில் உள்ள மிகவும் ஆடம்பரமான மற்றும் பிரபலமான ஜீவன்தாரா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு பயங்கர அமைதி நிலவியது. அந்த அமைதியை கழித்து கொண்டு சுந்தரத்தின் படுக்கை அருகில் இருந்த மானிட்டரில் இருந்து பீப் 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 என்ற மெதுவான சளிப்பூட்டும் சத்தம் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அறையில் ஃபினாயில் மற்றும் காரமான ஆன்டிபயாட்டிக் மருந்தின் நெடி நிறைந்திருந்தது. வெண்மையான கூரையை பார்த்து கொண்டிருந்த சுந்தரத்தின் கண்கள் இப்போது மூடியிருந்தன. கைகளின் நரம்புகளில் குளுக்கோஸ் ஊசிகள் குத்தப்பட்டிருந்தன. மூச்சு விடும்போது நெஞ்சில் ஏற்படும் துடிப்பு அவருக்கு தெளிவாக கேட்டது. சுந்தரம், வயது 68, மதுரை மற்றும் திருப்பூர் பகுதியில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு பெயர். சுந்தரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற பெயரில் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். தன் இரத்தத்தையும் வேர்வையையும் சிந்தி சேர்த்த சொத்து, மரியாதை, அந்தஸ்து என அனைத்தும் அவர் பாதங்களில் கிடந்தன. ஆனால் இன்று விதி அவரை இந்த வெண்மையான படுக்கையில் கொண்டு வந்து தள்ளியிருக்கிறது. நேற்று இரவு திடீரென வயிற்றில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டு இங்கு அனுமதிக்கப்பட்டார். வலி நிவாரணி மருந்துகளின் மயக்கத்தில் உடல் மரத்து போயிருந்தாலும் அவரது உணர்வு மட்டும் முழுமையாக விழிப்போடு இருந்தது. சுற்றிலும் நடக்கும் ஒவ்வொன்றும் அவருக்கு தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது. நண்பர்களே, மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவன் மீது அன்பு காட்டும் மனிதர்களே உண்மையானவர்கள். அவனின் சொத்து மீது கண் வைப்பவர்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சுயநலமான உறவுகளின் அனுபவம் இருந்தால் கமெண்டில் தவறாமல் சொல்லுங்கள். இதுபோன்ற இதயத்தை தொடும் கதைகளை கேட்க வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர மறந்து விடாதீர்கள். சிறிது நேரத்தில் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது. சுந்தரம் கண்ணை திறக்க முயன்றார். ஆனால் இமைகள் கனத்திருந்தன. மேடம், நீங்கள் இருவரும் உள்ளே வரலாம். ஆனால் நோயாளி இப்போது மருந்தின் மயக்கத்தில் சுயநினைவின்றி இருக்கிறார் என்று டாக்டர் ஈஸ்வரனின் கம்பீரமான குரல் சுந்தரத்தின் காதில் விழுந்தது. அவருக்கு பின்னால் சுந்தரத்தின் இரண்டாவது மனைவி மோகனாவும் அவளது முதல் கணவருக்கு பிறந்த மகள் சங்கீதாவும் உள்ளே வந்ததை அவர்களின் காலடி ஓசையில் இருந்தும் அவர்களின் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் வாசனையில் இருந்தும் புரிந்து கொண்டார். டாக்டர், இவருக்கு நிச்சயம் என்னதான் ஆச்சு? ராத்திரி நல்லதானே இருந்தார் என்று மோகனா போலி கவலையான குரலில் கேட்டாள். டாக்டர் ஈஸ்வரன் ஒரு பெருமூச்சு விட்டு மிகவும் தாழ்ந்த குரலில் கூறினார். மிஸ்ஸஸ் சுந்தரம், இதை உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சுந்தரத்தின் ரிப்போர்ட்டுகள் அனைத்தும் வந்துவிட்டன. அவரது வயிற்று குடலுக்கு அருகில் ஒரு பெரிய கட்டி இருக்கிறது. அது மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. தொற்று உடல் முழுவதும் பரவிவிட்டது. அப்போ இதற்கு வழியே இல்லையா என்று சங்கீதா இடையில் கேட்டாள். அவளது குரலில் கவலையை விட ஏதோ ஒரு அவசரமே அதிகமாக தெரிந்தது. இல்லை, இப்போது ஆபரேஷன் செய்வதோ அல்லது கீமோதெரபி கொடுப்பதோ சாத்தியம் இல்லை. அவரது உடல் அதை தாங்காது. மருத்துவ ரீதியாக எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இன்னும் அதிகபட்சமாக 3 நாட்கள். நீங்கள் உங்களை தேற்றிக்கொண்டு அடுத்த கட்ட ஏற்பாடுகளை கவனியுங்கள். இவ்வளவு கூறிவிட்டு டாக்டர் ஈஸ்வரன் கனத்த பாதங்களுடன் அறையை விட்டு வெளியேறி கதவை மூடினார். அறையில் இப்போது சுந்தரம், மோகனா, சங்கீதா ஆகிய 3 மட்டுமே இருந்தனர். சுந்தரத்தின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. 3 நாட்கள். என் வாழ்க்கைக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றனவா? மரணத்தின் இந்த திடீர் அறிவிப்பை கேட்டு அவரது மனம் பேரதிர்ச்சி அடைந்தது. ஆனால் அந்த அதிர்ச்சியை விடவும் பயங்கரமான இதயத்தை பிளக்கும் சம்பவம் இப்போது அவருக்கு நடக்கவிருந்தது. டாக்டர் வெளியே சென்றதும் மோகனா சுந்தரத்தின் முகத்தில் தடவி பார்த்தாள். அவர் கண்களை மூடியிருப்பதையும் முற்றிலும் மயக்கத்தில் இருப்பதையும் உறுதி செய்து கொண்டாள். அவளது அசைவுகளில் ஏதோ சந்தேகத்திற்கு இடமான உணர்வு வரவும் சுந்தரம் போர்வைக்கு அடியில் தன் கையில் இருந்த ஸ்மார்ட் வாட்சில் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆன் செய்தார். திடீரென்று மோகனாவின் முகத்தில் இருந்த போலி கவலை திரை விலகியது. ஃபைனலி என்ற மோகனாவின் கிசுகிசுப்பான ஆனால் கூர்மையான குரல் சுந்தரத்தின் காதில் விழுந்தது. அப்பாடா, ஒரு வழியாக இந்த தொல்லையிலிருந்து விடுதலை கிடைத்தது. 3 நாட்கள், வெறும் 3 நாட்கள் தான் சங்கீதா. அப்புறம் இந்த சாம்ராஜ்யம் முழுவதும் நம்முடையது. சுந்தரம் தான் கேட்பதில் ஏதோ தவறு இருப்பதாக நினைத்தார். ஆனால் இல்லை, வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருந்தன. சங்கீதா அருகில் வந்து, மாம், ஆர் யூ சீரியஸ்? வெறும் 3 நாளா? வாவ். ஆனால் மாம், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அவங்களோட அந்த பழைய விண்டேஜ் கார் தான் வேணும்.
எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்ல விண்டேஜ் லுக் இருக்கு. அதை மாடிஃபை பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸோட ரோடு ட்ரிப்பு போவேன். அந்த காரை நான் யாருக்கும் தரமாட்டேன். விண்டேஜ் கார். சங்கீதாவின் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் சுந்தரத்தின் நெஞ்சில் யாரோ பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை நுழைத்தது போல் வலித்தது. அந்த விண்டேஜ் கார் வெறும் இரும்பு சட்டகம் அல்ல. அது அவரது வாழ்க்கையின் மிகவும் அழகான புனிதமான நினைவாக இருந்தது. சுந்தரத்தின் முதல் மனைவி, அவரது அன்புக்குரிய சுமதி, சுந்தரத்தின் போராட்ட காலத்தில் தன் உடலில் இருந்த நகைகளை விற்று அவர் முதல் தொழிலை தொடங்க உதவியவள். சுந்தர் வெயிலில் சிமெண்ட் மூட்டைகளை தூக்கிய போது சுமதி தான் சாப்பாடு கொண்டு வந்து அவருக்கு உறுதுணையாக நின்றாள். கடுமையாக உழைத்து அவர்கள் தங்களின் முதல் பழைய விண்டேஜ் காரை வாங்கிய போது சுமதியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் விழித்தது. அவளே சொந்தமாக அந்த காருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூமாலை போட்டு பூஜை செய்தாள். சுமதியின் அந்த சிரித்த கண்களும் எளிமையும் சுந்தரத்தின் கண்களுக்கு முன்னே வந்து சென்றன. சுமதி மறைந்த பிறகு சுந்தரம் அந்த காரை ஒரு பூஜை அறை போல பாதுகாத்து வந்தார். இன்று நேற்று வீட்டிற்கு வந்த ஒரு பெண் அந்த புனிதமான நினைவை ஒரு அலங்கார பொருளாக மாற்ற பார்க்கிறாள். சுந்தரத்தின் தலை நரம்பு வெடித்து விடும் போல் இருந்தது. ஆனால் அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டார். சரிடி, அந்த பழைய காரை அப்புறம் வச்சிக்கோ, முதல்ல நான் சொல்றதை கேள் என்று மோகனாவின் குளிர்ந்த கொடூரமான குரல் எதிரொலித்தது. அவரோட பழைய வக்கீல் சொக்கலிங்கம் இருக்கார்ல, அவருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இவர் இருந்ததும் நாம் சொத்தை நம் பேரில் மாற்றிக்கணும். அப்புறம் இந்த ஈம சடங்கு காரியம்னு தேவையில்லாத செலவெல்லாம் நாம் பண்ண போகிறதில்லை. எதுக்கு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடணும்? நாம் திருப்பூரிலேயே கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டு எளிமையாக முடிச்சிடலாம். இந்த கிழட்டு உறவினங்க தேவையில்லாமல் பணத்தை வீரையும் பண்ண வைப்பாங்க. எல்லா பணத்தையும் என் ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணணும். கிழவன் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கான். இனிமே நமக்கு ஜாலி தான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுந்தரத்தின் மூடிய இமைகளின் ஓரத்தில் இருந்து ஒரு சூடான கண்ணீர் துளி வழிந்து தலையணையில் சிந்தியது. அவரது மூச்சு கனத்தது. சுமதி மறைந்த பிறகு எந்த பெண்ணுக்கு தன் வீட்டில் இடம் கொடுத்தாரோ, யாரிடம் பணத்தை வாரி இறைத்தாரோ, எவளது மகளை தன் சொந்த மகளாக நேசித்தாரோ, அதே பெண் இன்று அவரது மரணத்திற்காக இப்படி ஆவலுடன் காத்திருக்கிறாள். மோகனா அவரது வாழ்க்கையில் பணத்திற்காக மட்டுமே வந்தாள் என்ற கசப்பான உண்மை இன்று அவற்றுக்கு முன்னால் வந்து நின்றது. சுந்தரம் உள்ளுக்குள் உடைந்து போனார். மரணத்தை பற்றிய பயம் இப்போது எங்கோ ஓடிவிட்டது. அதற்கு பதிலாக ஒரு பயங்கரமான மனவேதனை வந்தடைந்தது. நெஞ்சில் ஒரு பெரிய பள்ளம் விழுந்தது போல் உணர்ந்தார். ஆயுள் முழுவதும் அனைவருக்கும் ஆதரவாக இருந்த மனிதன் இன்று தன் சொந்த மனிதர்களிடையே இப்படி தனியாகவும் அனாதையாகவும் நின்றான். ஆனால் அதே நேரத்தில் அந்த வேதனையில் இருந்து ஒரு விசித்திரமான பொறி சுந்தரத்தின் இரத்தத்தில் தீப்பற்றத் தொடங்கியது. இல்லை, சுமதியின் உழைப்பின் பலனை இந்த கழுகுகளின் தொண்டையில் நான் அவ்வளவு சுலபமாக போகவிட மாட்டேன். அவரது மூளை இப்போது வேகமாக யோசிக்க தொடங்கியது. 3 நாட்கள். மோகனாவின் கணக்குப்படி அவர்களிடம் 3 நாட்கள் இருந்தன. ஆனால் இந்த 3 நாட்களில் இந்த பேராசை பிடித்த தாய் மகளின் காலடி நிலத்தை சரிக்கும் வகையில் காய்களை நகர்த்த வேண்டும். படுக்கையில் அசையாமல் கிடந்த சுந்தரம் தன் மூச்சை சீராக வைத்தார். ஆனால் அவர் மனதிற்குள் புயல் பயங்கர உருவெடுத்தது. இது நோயுடன் கூடிய போராட்டம் மட்டுமல்ல, இது அவரது வாழ்வின் இறப்பிற்காகவும் சுமதியின் நினைவுகளுக்காகவும் நடக்கும் போராட்டம். சுந்தரம் வாழ்க்கையில் எந்த ஒரு போரிலும் தோற்றதே இல்லை. மோகனாவும் சங்கீதாவும் தங்களின் அழுக்கான சுயநல எண்ணங்களை எண்ணி கிசுகிசுப்பாக சிரித்து கொண்டே தீவிர சிகிச்சை பிரிவை விட்டு வெளியேறினர். அறையின் வெண்மை நிற கதவு மெதுவாக மூடியது. அந்த அறையில் மீண்டும் அதே கொடூர அமைதி நிலவியது. ஆனால் இப்போது சுந்தரத்தின் மனதிலோ ஒரு பயங்கர புயல் சுழன்றடித்தது. தான் உயிருக்கு உயிராக நேசித்த மனிதனின் மனதிற்குள் தன் மீது இவ்வளவு விஷம் நிறைந்திருக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. படுக்கையில் கிடந்த சுந்தரத்தின் நெஞ்சு கோபத்தாலும் துயரத்தாலும் மேலும் கீழும் ஏறி இறங்கியது. 5-10 நிமிடங்கள் கடந்திருக்கும். மீண்டும் அறையின் கதவு திறக்கப்பட்டது. இந்த முறை வந்த காலடி ஓசை அந்த போலி வாசனை திரவியம் பூசிய மோகனாவுடையது அல்ல. அந்த பாதங்கள் நேர்மையுடன் வாழும் ஒரு கரடு முரடான மனிதனுடையது. சண்முகம். சண்முகம் கடந்த 30 ஆண்டுகளாக சுந்தரத்திற்கு நிழல் போல நின்றவன். வெள்ளை சட்டை, துண்டு, நெற்றியில் திருநீர், உழைப்பால் காய்ந்த முகம்,
இதுவே அவனது அடையாளம். போராட்ட நாட்களில் சுந்தரத்திற்கு தோளோடு தோள் நின்று உழைத்தவன். இன்று அவன் கம்பெனியின் முதன்மை மேஸ்திரியாக இருந்தாலும் சுந்தரத்திற்கு அவன் உடன் பிறந்த தம்பியை போன்றவன். சண்முகம் மெதுவாக படுக்கையின் அருகில் வந்தான். தன் உயிர் போன்ற எஜமானரை இந்த நிலையில் மூக்கில் குழாய்களுடனும் கைகளில் ஊசிகளுடனும் கண்ட அந்த கரடுமுரடான மனிதனின் இதயம் பதறியது. ஐயா! சண்முகத்தின் குரல் தழுதழுத்தது. அவனது கரடுமுரடான குரலில் ஒரு அசாத்திய வலி இருந்தது. சுந்தரம் மெதுவாக கண்களை திறந்தார். சண்முகத்தை கண்டதும் இவ்வளவு நேரமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த சிங்கம் உடைந்து அழுதது. உலகத்தின் முன்னால் கம்பீரமாக இருந்த சுந்தரம் சண்முகத்தின் முன்னால் ஒரு சிறு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழத் தொடங்கினார். சண்முகம், எல்லாம் முடிஞ்சுதடா. என்கிட்ட வெறும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு. சுந்தரத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. சண்முகம் முன்னே வந்து குளுக்கோஸ் ஏறும் சுந்தரத்தின் அந்த கையை தன் 2 கைகளாலும் இறுக பற்றி கொண்டான். என்ன சொல்கிறீங்க ஐயா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. சாதாரண வயிற்று வலியாக இருக்கும். இந்த டாக்டருங்க தேவையில்லாமல் மனுஷனை பயமுறுத்துகிறாங்க. நீங்களே அழ தொடங்கினா எப்படி? இல்லைடா சண்முகம், டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனார். குடலுக்கு பக்கத்தில் பெரிய கட்டி இருக்கான். இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சான். 3 நாள் தான் கெடு கொடுத்திருக்கிறார். சுந்தரத்தின் குரல் நடுங்கியது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு சண்முகத்தின் கண்களை பார்த்து கனத்த இதயத்துடன் அடுத்த வார்த்தைகளை கூறினார். ஆனால் சண்முகம், எனக்கு சாகிறது நினைச்சு வருத்தம் இல்லைடா. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேனே, அது என் உயிரையே எடுத்துடுச்சுடா. என்ன ஆச்சு ஐயா? என்ன கேட்டீங்க? சண்முகத்தின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. சுந்தரம், மோகனாவும் சங்கீதாவும் பேசிய அனைத்தையும், சுமதியின் விண்டோஜ் கார் மீது சங்கீதாவிற்கு இருக்கும் கண், இறுதி சடங்கிற்கு செலவு செய்யக்கூடாது என்ற மோகனாவின் திட்டம், சொத்தை கைப்பற்றும் அவர்களின் கீழ்த்தரமான சதி, அப்படியே சண்முகமிடம் கூறினார். இதை கேட்ட சண்முகத்தின் கண்கள் சிவந்தன. அவனது கைகள் இறுகின. கோபத்தில் உதடுகள் துடித்தன. என்ன சொல்றீங்க ஐயா? அந்த பொம்பளைக்கும் அவ மகளுக்கும் இவ்வளவு கேவலமான எண்ணமா? சுமதி அம்மாவோட அந்த விண்டோஜ் காரை என் சொந்த புள்ளை மாதிரி தொடச்சி பலபலன்னு வச்சிருக்கேன். அந்த சங்கீதாவிற்கு என்ன தகுதி இருக்கு அம்மாவோட காரை தொடர்றதற்கு? ஐயா, நீங்கள் ஒரு உத்தரவு மட்டும் கொடுங்க. அந்த 2 பேரையும் இப்போவே வெளுத்து வாங்கி தெருவில் நிற்க வைக்கிறேன். சண்முகம் கோபத்தில் நடுங்கினான். சாந்தமாக சண்முகம், கோபத்தில் எதையும் செய்ய முடியாது. என்கிட்ட நேரம் கம்மி. நான் போகிறதுக்குள்ள சுமதியின் உழைப்பால் வந்த இந்த சாம்ராஜ்யத்தை அந்த கழுகுகளின் தொண்டையில் போகவிடக்கூடாது. ஆனால் நான் படுக்கையிலே முடங்கி கிடக்கேனே, சுந்தரம் ஏமாற்றத்துடன் கூறினார். சண்முகம் ஒரு கணம் யோசித்தான். அவனது முகம் திடீரென உறுதியானது. ஐயா, நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீங்க. என் மைத்துனனின் மகனுக்கும் ஒரு மருத்துவமனையில் குடலில் கட்டி கேன்சர் என்று சொன்னார்கள். ஆனால் டாக்டர் அரவிந்த் சார் மீண்டும் பரிசோதித்த பிறகு அது ஒரு சாதாரண தீவிரமான இன்ஃபெக்ஷன் என்று தெரிந்தது. 15 நாள் சிகிச்சையிலேயே அவன் குணமாகிட்டான். நாமளும் அவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். சண்முகத்தின் இந்த வார்த்தைகள் சுந்தரத்தின் இருண்ட மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை கீற்றை உருவாக்கியது. நிஜமாகவா அப்படி இருக்குமா சண்முகம்? 100% ஐயா. நீங்கள் இருங்க, நான் இப்போவே அந்த அரவிந்த் சாருக்கு ஃபோன் போடுறேன். அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவரோட அறக்கட்டளை வேலையெல்லாம் நாம தான் பண்ணினோம். அவர் நம்ம வார்த்தையை தட்ட மாட்டார். சண்முகம் தன் பாக்கெட்டில் இருந்து பழைய மொபைலை எடுத்து அறையின் ஒரு மூலைக்கு சென்று தாழ்ந்த குரலில் ஆனால் தெளிவாக பேச தொடங்கினான். 5 நிமிடங்களில் சண்முகம் படுக்கைக்கு அருகில் திரும்பி வந்தான். அவனது முகத்தில் ஒரு தனி வெளிச்சம் இருந்தது. ஐயா, சார்கிட்ட பேசிட்டேன். அவர் உங்களோட இப்போதைய ரிப்போர்ட்ஸ், ஃபைல் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதை பார்த்தாதான் அது என்னன்னு சரியாக சொல்ல முடியும்னாரு. ஆனால் ஐயா, ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? சுந்தரம் கேட்டார். ஃபைல் அந்த மோகினி மேடம் கிட்ட தான் இருக்கு. அவகிட்ட நாம் எதுவும் கேட்க முடியாது. நாம் வேறு டாக்டருக்கு ரிப்போர்ட்டு காட்டுறோம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது நாடகம் ஆடுவா. இப்போ அவளுக்கு தெரியாமல் ஃபைலை எப்படி எடுப்பது? சண்முகம் கவலையடைந்தான். சுந்தரத்தின் முகத்தில் இப்போது ஒரு தந்திரமான தன்னம்பிக்கை நிறைந்த புன்னகை அரும்பியது. உடம்பில் பலம் திடீரென திரும்பியது போல் இருந்தது. சண்முகம், மறந்துட்டியா? நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். சட்டப்படி நான் இந்த ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட். என்னோட ரிப்போர்ட் வேறு எவன் அப்பன் வீட்டு சொத்தும் இல்லை. சுந்தரம் படுக்கைக்கு அருகில் இருந்த நர்ஸை அழைக்கும் பட்டனை அழுத்தினார். சிறிது நேரத்தில் டியூட்டியில் இருந்த நர்ஸ் காஞ்சனா உள்ளே வந்தார். நர்ஸ்,
என்னோட மெடிக்கல் ஃபைல், ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ் எல்லாவற்றையும் இப்போவே என்கிட்ட கொடுங்க. சுந்தரம் மிகவும் கண்டிப்பான அதிகாரபூர்வமான குரலில் உத்தரவிட்டார். நர்ஸ் காஞ்சனா சற்று தடுமாறினாள். சார், அந்த ரிப்போர்ட்ஸை நாங்கள் உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட கொடுத்துட்டோமே. ஹாஸ்பிட்டல் விதிமுறைப்படி நான் நினைவோடு தான் இருக்கேன். என் முடிவுகளை நானே எடுக்கும் தகுதி எனக்கு இருக்குது. என் மருத்துவ அறிக்கைகளை பார்க்க எனக்கு உரிமை இருக்குது. 5 நிமிடத்தில் ஃபைல் வரலைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சுந்தரத்தின் அதிகார குரலில் நர்ஸ் காஞ்சனா பதறி போய் வெளியே ஓடினாள். 5 நிமிடத்தில் ஃபைலை எடுத்துக்கொண்டு வந்து சுந்தரத்தின் கையில் கொடுத்தாள். சண்முகம் உடனே தன் மொபைலில் அந்த ஃபைலில் இருந்த ரிப்போர்ட்டுகளை தெளிவாக படம் பிடிக்க தொடங்கினான். புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் போதே திடீரென கதவு வேகமாய் திறக்கப்பட்டது. எதிரே மோகனா நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் பெரு அதிர்ச்சி அலைமோதியது. சுந்தரத்தின் கையில் ஃபைலையும் சண்முகம் அருகே இருப்பதையும் அவள் பார்த்தாள். என்ன நடக்குது இங்கே? சண்முகம், நீ என்ன பண்ணுற இங்கே? உங்களை ஓய்வெடுக்க சொன்னாங்களா இல்லையா டாக்டர்? இந்த ஃபைல் உங்கள் கைக்கு எப்படி வந்தது? மோகனா தன் போலி கவலை முகமூடியை போட்டுக்கொண்டு கேட்டாள். ஆனால் அவளது குரலில் பயம் தெளிவாக தெரிந்தது. சுந்தரம் ஃபைலை நெஞ்சோடு இறுக பற்றி கொண்டு மோகனாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சாந்தமான ஆனால் கூர்மையான குரலில் அவர் கூறினார். ஓய்வுதான் எடுக்கிறேன் மோகனா. ஆனால் போவதற்கு முன்னால் அவனை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்தேன். என் உடலில் அப்படி என்னத்தான் இன்ஃபெக்ஷன் பரவி இருக்கிறது, இந்த வீட்டில் என்னென்ன நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன என்று. மோகனாவின் காலடியில் நிலம் சரிந்தது. சுந்தரத்தின் அந்த கூர்மையான பார்வையின் அர்த்தம் அவளுக்கு ஓரளவிற்கு புரிய தொடங்கியது. ஆட்டம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. இருண்ட இரவின் இடத்தை இப்போது திருப்பூரின் இதமான காலை பொழுது பிடித்திருந்தது. ஜீவன்தாரா மருத்துவமனையின் ஐசிவியின் அந்த வெண்மையான அறையில் ஜன்னல் இடுக்கின் வழியாக வந்த சூரிய கதிர்கள் சுந்தரத்தின் முகத்தில் விழுந்தன. நேற்றைய இரவு அவருக்கு ஒரு பயங்கரமான கனவை போல கழிந்தது. தன் சொந்த மனிதர்களின் அந்த அருவருப்பான முகம், சொத்துக்கான அந்த சுயநல சந்தை, சுமதியின் புனிதமான நினைவுகளுக்கு செய்யப்பட்ட அவமானம், இந்த எல்லா எண்ணங்களினாலும் சுந்தரத்தால் ஒரு கணம் கூட தூங்க முடியவில்லை. காலை 9 மணி இருக்கும். அறையின் கதவு மிக மெதுவாக திறக்கப்பட்டது. எதிரே மோகனா நின்றிருந்தாள். மங்கலான பருத்தி புடவை, சாதாரண கொண்டை, முகத்தில் போலி துயரத்தை சுமந்து கொண்டு வந்திருந்தாள். அவளது துக்கப்படும் மனைவியின் நடிப்பை பார்த்து சுந்தரத்தின் மனதில் கோபம் கொப்பளித்தது. ஆனால் அவர் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டார். இப்போ உடம்பு எப்படி இருக்குங்க என்று மோகனா படுக்கையின் அருகில் வந்து மிகவும் இனிமையான அழுவது போன்ற குரலில் கேட்டாள். தான் கொண்டு வந்திருந்த பழக்கூடையை பக்கத்து மேஜை மீது வைத்துவிட்டு தன் பையில் இருந்து ஒரு ஃபைலை எடுத்தாள். சுந்தரம் அவளை ஒரு வெறித்த பார்வையால் பார்த்து மெல்லிய குரலில் கூறினார். இப்போ என்ன ஆக போகுது? மூச்சு ஓடுது, அவ்வளவுதான். நேரம் கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. மோகனா சுந்தரத்தின் மீது இருந்த போர்வையை சரி செய்வது போல நடித்து மிகவும் மென்மையாக சொன்னாள். எங்கே இப்படி பேசுகிறீங்க? சீக்கிரமே குணமாகிடுவீங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் இங்கே இப்படி உடம்பு முடியாமல் இருக்கீங்க. வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் சம்பளம் பாக்கி இருக்கு. மருத்துவமனையின் தினசரி பெரிய பில்லை கட்டணும். வங்கி கணக்கின் முழு அதிகாரமும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் சில சட்டபூர்வமான ஆவணங்களை தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இது சும்மா பவர் ஆஃப் அட்டர்னி மற்றும் வங்கி அதிகாரத்துக்கான ஆவணங்கள் தான். நீங்கள் இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. நான் வங்கியில் இருந்து பணத்தை எடுத்து எல்லோரோட கடனையும் அடைச்சிட்டு உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சுந்தரம் தன் கண்களை சற்றே சுருக்கினார். அந்த ஆவணங்களின் மீது ஒரு அனுபவ பார்வையை வீசினார். காகிதத்தில் இருந்த அனைத்து நிதி மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகள் என்ற தடிமனான எழுத்துக்கள் அவருக்கு தெளிவாக தெரிந்தன. மோகனாவின் திட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. சுந்தரத்தின் மூச்சு நிற்பதற்கு முன்பே அவளுக்கு சுந்தரம் சாம்ராஜ்யத்தின் முழு உரிமையும் தேவைப்பட்டது. சுந்தரம் தன் கையை விலக்கி கொண்டு மிகவும் அமைதியான ஆனால் கண்டிப்பான குரலில் கூறினார். மோகனா, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. தொழிலாளர்களின் சம்பளத்தையும் மருத்துவமனை பில்லையும் கட்டுவதற்கான பணம் என் ஆபீஸ் சேஃபில் இருக்கிறது. அதை சண்முகம் பார்த்து கொள்வான். மற்றபடி இந்த ஆவணங்களை பற்றிய விஷயம், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் கையெழுத்து போட வேண்டும் என்றால் நம் பழைய அட்வொகேட் சொக்கலிங்கத்தை இங்கே வரவழைப்பேன். அவர் எல்லா ஆவணங்களையும் சரியாக படித்து எனக்கு விளக்குவார். அதற்கு பிறகுதான் நான் கையெழுத்து போடுவேன். சொக்கலிங்கம் வக்கீலின் பேச்சை கேட்காமல் நான் ஒரு வெறு காகிதத்தில் கூட கையெழுத்திட மாட்டேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மோகனாவின் அந்த அழுவது போன்ற முகம் கனத்தில் கொடூரமாக மாறியது. அவளது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. வழக்கறிஞரின் பெயரை கேட்டதும்
தன் திட்டம் முழுமையாக குலைந்துவிடும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். தன் கோபத்தை மிகவும் கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு போலியாக சிரித்தபடி சொன்னாள், அட, எதுக்கு அந்த வக்கீலுக்கு வீண் சிரமம்? இதெல்லாம் சாதாரண பேங்க் ஃபார்ம்ஸ் தான். சரி, பரவாயில்லை, உங்கள் விருப்பம். அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு ஆத்திரத்துடன் எழுந்து நின்றாள். நான் மத்தியானம் வர்றேன் என்று முணுமுணுத்தபடி கோபமாக அறையை விட்டு வெளியேறினாள். அவள் சென்றதும் பின் கதவு வழியாக சண்முகம் உள்ளே வந்தான். அவனது முகத்தில் பயங்கர பதற்றம் இருந்தது. ஐயா, போயிட்டாளா அந்த சகுனி பறவை என்று சண்முகம் கிசுகிசுப்பாக கேட்டான். போயிட்டா. ஆனால் சண்முகம், நாம் இனிமே நேரத்தை வீணடிக்க முடியாது. உன்னுடைய அந்த டாக்டர் வந்துட்டாரா? சண்முகம் தலையசைத்தான். சிறிது நேரத்தில் டாக்டர் அரவிந்தும் அவருடைய நம்பிக்கையான உதவியாளரும் அறைக்குள்ளே வந்தார்கள். அரவிந்த் சார் சுந்தரத்தின் நிலையை பார்த்தார். சுந்தரம், சண்முகம் என்னிடம் எல்லா சூழ்நிலையையும் கூறிவிட்டான். நான் நேரத்தை வீணடிக்காமல் ஒரு சிறிய பரிசோதனையை செய்து விடுவோம். நான் இங்குள்ள நர்ஸிடம் கூறிவிட்டேன். அவள் யாரையும் உள்ளே விட மாட்டாள். அடுத்த அரை மணி நேரம் அந்த அறையில் மிகவும் ரகசியமான வேலைகள் நடந்தன. டாக்டர்கள் சுந்தரத்தின் வயிற்றில் இருந்த கட்டியின் ஒரு சிறிய பகுதியை சோதனைகளுக்காக எடுத்தனர் மற்றும் இரத்தத்தின் சில சிறப்பு மாதிரிகளை எடுத்தனர். இவை அனைத்தையும் செய்யும்போது சண்முகம் மருத்துவமனையின் வாசலில் காவலுக்கு நின்றான். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதில் முழு கவனமும் செலுத்தப்பட்டது. மாலைக்குள் ரிப்போர்ட் வந்துவிடும் சுந்தரம், தைரியமாக இருங்கள் என்று கூறிவிட்டு டாக்டர் அரவிந்த் அங்கிருந்து புறப்பட்டார். அடுத்த சில மணி நேரங்கள் சுந்தரத்திற்கும் சண்முகத்திற்கும் ஒவ்வொரு யுகத்தை போல கழிந்தன. ஒவ்வொரு வினாடியும் ஒரு கனமான பாறையை போல நகர்ந்தது. மரணத்தின் தொங்கும் வாள் தலைக்கு மேல் இருக்கவே செய்தது. ஆனால் அதைவிட பயங்கரமாக இருந்தது மோகனாவின் சதி திட்டத்தை பற்றிய பயம். மாலை 5 மணி இருக்கும். அறையின் கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. டாக்டர் அரவிந்த் உள்ளே வந்தார். அவருக்கு பின்னால் சண்முகம் வந்தான். டாக்டரின் முகத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான புன்னகை இருந்தது. அவர் சுந்தரத்தின் தோளில் கை வைத்து கூறினார், சுந்தரம், வாழ்த்துக்கள், உங்களுக்கு மறுஜென்மம் கிடைத்திருக்கிறது. சுந்தரத்தின் மூச்சு ஒரு கணம் நின்றது. என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்கள் வயிற்றில் இருக்கிற கட்டி கேன்சர் இல்லை. கூடுதல் பரிசோதனைகளுக்கும் பைபாஸிற்கும் பிறகு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், கடுமையான இன்ஃபெக்ஷன் காரணமாகவே கட்டி போன்ற வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மருந்துகள் மற்றும் ஒரு சிறிய ட்ரைனேஜ் சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் முழுமையாக குணமடைந்து விடுவீர்கள். சுந்தரம், நீங்கள் சாகப் போவதில்லை. இந்த வார்த்தைகள் சுந்தரத்தின் காதில் விழுந்ததும் அவரது நெஞ்சில் இருந்த ஆயிரக்கணக்கான டன்கள் எடையுள்ள பாரம் ஒரே அடியாய் மறைந்தது. மரணத்தின் பயங்கர பிடியிலிருந்து யாரோ அவரை வெளியே இழுத்து போட்டது போல் இருந்தது. அவரது அனுபவம் வாய்ந்த கடுமையான கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது. அவர் 2 கரங்களையும் கூப்பி மேலே பார்த்தார். சுமதியின் சிரித்த முகம் அவர் கண்களுக்கு முன்னே வந்து நின்றது. சுமதி, நீதான் என்னை காப்பாத்தினியாடி என்று விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அருகில் நின்றிருந்த அந்த கரடு முரடான சண்முகம் கீழே அப்படியே உட்கார்ந்து விட்டான். அவன் சுந்தரத்தின் கால்களை இறுக பற்றி கொண்டு ஒரு சிறு குழந்தையை போல அழத் தொடங்கினான். ஐயா, நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நம்ம சாமி ரொம்ப பெரியவர். என் முருகன் என் வேண்டுதலை கேட்டுட்டான். சண்முகத்தின் அழுகையில் சுந்தரத்தின் மீது இருந்த அவனது அளப்பரிய அன்பும் விசுவாசமும் பொங்கி வழிந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு சுந்தரம் ஒரு பெருமூச்சு விட்டார். மரணத்தின் நிழல் விலகி இருந்தது. இப்போது அவரது முகத்தில் அமைதியான உறுதியும் கண்களில் கூர்மையான நெருப்பும் இருந்தது. சண்முகம், எழுந்திரு. சுந்தரத்தின் குரல் இப்போது பழையபடியே கம்பீரமாகவும் உறுதியாகவும் மாறியிருந்தது. சண்முகம், இதை கேள். நான் சாக போவதில்லை. எனக்கு மறுஜென்மம் கிடைத்திருக்கிறது என்ற இந்த உண்மை உனக்கும் எனக்கும் இந்த டாக்டருக்கும் இடையே மட்டும்தான் இருக்க வேண்டும். மோகனாவும் சங்கீதாவும் நினைக்கிறார்கள் அல்லவா, எனக்கு இன்னும் 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது என்று நினைக்கட்டும். அவர்கள் அந்த போலி மாயையிலேயே இருக்கட்டும். சண்முகம் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆனால் ஐயா, ஏன்? நாம் இப்போவே அந்த பூனைகளின் முகமூடியை கிழித்தெறியக்கூடாதா? சண்முகம், சுந்தரம் பற்களை கடித்தபடி கூறினார். பாம்பை பாதியே அடித்து விட்டால் அது மீண்டும் தீண்டும். எனக்கு அவர்களின் முகமூடியை மட்டும் கிழிக்க விருப்பமில்லை. அவர்களின் இந்த அருவருப்பான ஆட்டத்தை முழு உலகத்தின் முன்னாலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். என் சுமதியின் நினைவுகளை ஏலமிட புறப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? இப்போ பார் சண்முகம், நான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை கற்பிக்கிறேன் என்று. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்திருப்பார்கள். என் மரணத்தின் திருவிழாவை கொண்டாட நினைக்கிறார்களா? இப்போது நான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களின் முழு ஆட்டத்தையும் அழித்து ஒழிப்பேன். சுந்தரத்தின் அந்த உறுதியையும் அவரது பயங்கரமான அவதாரத்தையும் கண்டு சண்முகத்தின் உடம்பில் சிலிர்த்தது. இப்போது உண்மையான அர்த்தத்தில் மகாபாரதம் தொடங்கவிருந்தது.
இந்த யுத்தத்தின் சாரதிகளாக சண்முகமும் சுந்தரமும் இருக்கப் போகிறார்கள். சுந்தரம் எடுத்த இந்த முடிவு அவரது நரம்பு நரம்பிலும் கலந்தது. மறுநாள் காலையில் டாக்டர் அரவிந்த் திட்டமிட்டபடி சுந்தரத்தை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்தார். சண்முகம் தன் காரை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். காரில் அமர்ந்து சுந்தரம் தன் வீட்டை நோக்கி புறப்பட்டார். திருப்பூரின் மிக முக்கியமான மற்றும் அமைதியான இடத்தில் சுந்தரத்தின் பிரம்மாண்டமான பங்களா இருந்தது. சுமதி நிவாஸ். பிரம்மாண்டமான நுழைவாயில், சுற்றிலும் பசுமையான மரங்கள், உள்ளே தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பெரிய செதுக்கப்பட்ட கதவுகளை கொண்ட இந்த பங்களா சுந்தரத்தின் வாழ்நாள் சம்பாத்தியமாகும். அவர் தன் கையால் ஒவ்வொரு செங்கலையும் செதுக்கி இந்த பங்களாவை எழுப்பி அதற்கு தன் முதல் மனைவி சுமதியின் பெயரை சூட்டியிருந்தார். கார் பங்களாவின் வளாகத்திற்குள் நுழைந்ததும் சுந்தரத்தின் நெஞ்சில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. எந்த வீட்டில் சுமதியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கழித்தாரோ அதே வீட்டில் இப்போது அவர் ஒரு யுத்தத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. கார் நின்றதும் மோகனா ஓடி வந்தாள். சுற்றியுள்ள பக்கத்து வீட்டாருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக முகத்தில் மிக துயரமான கவலையான பாவனையை கொண்டு வந்திருந்தாள். கையில் ஆரத்தி தட்டோடு வாசல் படியில் நின்றிருந்தாள். அடடே பார்த்து சண்முகம், அவரை மெதுவா பிடி, அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மோகனா உரத்த குரலில் சுந்தரத்தை ஆரத்தி எடுத்தாள். அவளது அந்த போலி பாசத்தை பார்த்து சுந்தரத்திற்கு குமுட்டி கொண்டு வந்தது. ஆனால் அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக வீட்டிற்குள் நுழைந்தார். வழக்கமாக சுந்தரம் மேல்தளத்தில் இருக்கும் தங்களின் விசாலமான மாஸ்டர் பெட்ரூமில் தான் தங்குவார். ஆனால் மோகனா சண்முகத்தை தடுத்து கூறினாள். சண்முகம், அவரை மேலே கூட்டிட்டு போகாதே. டாக்டர் அவரை படிகள் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? தவிர அவரோட உடம்பு இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்குது. நான் அவரை கீழே இருக்கிற கெஸ்ட் ரூமில் தங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். கெஸ்ட் ரூம்? தன் சொந்த வீட்டில் தன் சொந்த பணத்தில் கட்டிய கட்டிடத்தில் மோகனா இன்று அவரை ஒரு விருந்தினரை போலவும் சாக கிடக்கும் ஒரு தேவையற்ற பொருளை போலவும் கீழே இருந்த ஒரு இருட்டு அறைக்குள் தள்ளினாள். சுந்தரம் சண்முகத்தை ஒரு அர்த்தமுள்ள பார்வையால் பார்த்துவிட்டு அமைதியாக அந்த கீழறைக்குள் சென்று படுக்கையில் படுத்து கொண்டார். நாள் முழுவதும் மோகனா மருந்தும் பழங்களும் கொடுப்பது போல நடித்து கொண்டிருந்தாள். சுந்தரமோ சண்முகத்தின் உதவியுடன் டாக்டர்கள் கொடுத்த உண்மையான மருந்துகளை ரகசியமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். பலம் திரும்பி வந்து கொண்டிருந்தாலும் அந்த தாய் மகளுக்கு முன்னால் அவர் பலவீனமானவர் போல நடிப்பதையே தொடர்ந்தார். அன்று இரவு பங்களாவில் ஒரு விசித்திரமான கொடூரமான அமைதி நிலவியது. இரவு 12 மணி தாண்டி இருக்கும். மோகனா சுந்தரத்தின் அறை கதவை வெளியிலிருந்து மெதுவாக சாத்திவிட்டிருந்தாள். சுந்தரத்திற்கு தாகம் எடுத்ததால் விழிப்பு வந்தது. முழு பங்களாவும் அமைதியாக இருந்தது. அவர் தன் கையில் இருந்த கைத்திடியின் உதவியுடன் மிக மெதுவான அடிகளுடன் அறைக்கு வெளியே வந்தார். ஹாலில் முழு இருட்டாக இருந்தது. ஆனால் டைனிங் ரூமிற்கு பக்கத்தில் இருந்த சிறிய வரவேற்பு அறையில் இருந்து ஒரு மெல்லிய வெளிச்சமும் கிசுகிசுப்பான சத்தமும் வந்து கொண்டிருந்தது. சுந்தர் ஹாலில் இருந்த ஒரு பெரிய தூணிற்கு அருகில் இருட்டில் நின்றார். அவர் தன் ஸ்மார்ட் வாட்சியில் குரல் பதிவை ஆன் செய்துவிட்டு அந்த சத்தம் வந்த திசையை கூர்ந்து கவனித்தார். அங்கே மோகனா, சங்கீதா மற்றும் இன்னொரு தெரியாத நபர் உட்கார்ந்திருந்தார்கள். இதோ பாருங்க ஸ்ரீகாந்த், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மோகனாவின் அந்த குளிர்ந்த வியாபாரதனமான குரல் எதிரொலித்தது. டாக்டர் 3 நாள் தான் கெடு கொடுத்திருந்தார். அதில் 2 நாள் போயிடுச்சு. நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ எப்போ வேணால் செய்தி வரலாம். எனக்கு இந்த பங்களாவோட பேப்பர்ஸ் இப்போவே கிளியராக இருக்கணும். இந்த சுமதி நிவாஸ் பங்களாவும் இந்த முக்கிய இடமும் இதோட மார்க்கெட் வேல்யூ இப்போ என்னன்னு சொல்லுங்க. அந்த நபர் ஒரு எஸ்டேட் ஏஜென்ட் காகிதங்களை புரட்டியபடி கூறினார். மேடம், இடம் ரொம்ப பிரேம் லொக்கேஷனில் இருக்குது. சுந்தரம் கட்டின கட்டடம் நம்பர் 1. நாம் உடனே கஸ்டமரை பிடிச்சோம்னா குறைந்தபட்சம் 15 to 20 கோடி சுலபமாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு சார் இருந்த பிறகு உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரொசீஜரை உடனே பண்ணணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன். நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்க தயாராக இருக்கிற பார்ட்டியை மட்டும் தேடுங்க. எனக்கு இந்த பழைய கசடான வீடு சுத்தமாக வேண்டாம். இதை விற்றுட்டு நானும் சங்கீதாவும் சென்னையில் ஃப்ளாட் வாங்க போகிறோம் என்று மோகனா மிகவும் உணர்ச்சியற்ற முறையில் கூறினாள். தன் சொந்த மரணத்தையும் அதற்கு பிறகு தன் வீடே ஏலமிடப் போவதையும் தன் சொந்த காதால் கேட்ட சுந்தரத்தின் காலடியில் இருந்த நிலம் அதிர்ந்தது. எந்த செங்கற்களில் சுமதியின் பெயரை பலகையாக வைத்தாரோ அந்த செங்கற்களுக்கு இந்த பெண் இன்று பணத்தில் விலை பேசுகிறாள். ஆனால் இந்த அதிர்ச்சி போதாதென்று அந்த சங்கீதாவும் இதில் சேர்ந்து கொண்டாள். அங்கில் இன்னொன்று. சங்கீதா இடையில் வாயை கொடுத்து கூறினாள்.
இந்த வீட்டோட கேரேஜில் ஒரு பழைய விண்டேஜ் கார் கிடக்குதே. முதல்ல நான் நினச்சேன் அதை என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறதுக்கு எடுத்துக்கலாம்னு. ஆனால் நேற்று பார்த்தேன், சி, ஒரே குப்பை மாதிரி இருக்குது. பழசான அவுடேட்டட் கார். அதோட அந்த க்ரீன் கலர் சீட்டு கவர் ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் தான் வேணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பழைய காரெல்லாம் வாங்குகிற இரும்பு கடைக்காரன் எவனையாவது கூப்பிட்டு அந்த விண்டேஜ் காரை தூக்கி எறிஞ்சிடுங்க. எனக்கு அந்த காருனால ₹1 வரலைனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த குப்பை கார் எனக்கு இங்கே இருக்கக்கூடாது. விண்டேஜ் கார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் இருட்டில் நின்றிருந்த சுந்தரத்தின் தலைநரம்பு வெடித்து விடும் போல் இருந்தது. அவர் கையில் பிடித்திருந்த தடியின் பிடி எவ்வளவு இறுகியது என்றால் அவரது கைகளின் நரம்புகள் புடைத்தன. அந்த கார் வெறும் குப்பை அல்ல, அது அவருக்கும் சுமதிக்கும் இடையேயான அன்பின் விழிப்பான மூச்சு காற்று. சுந்தரத்தின் கண்களுக்கு முன்னே சுமதியோடு கழித்த போராட்ட நாட்கள் வந்து சென்றன. அவளது நகை பணத்தில் வாங்கிய அந்த காரும் அவரே சொந்தமாக தைத்த சீட் கவர்களும் அந்த நினைவுகளாக இன்றைக்கும் அந்த காரில் உயிரோடு இருந்தன. சுமதி மறைந்த பிறகு அவர் அந்த காரை கடவுளை போல பாதுகாத்து வந்தார். இன்று அந்த உழைப்பின் மதிப்பை என்றுமே புரிந்து கொள்ளாத சங்கீதா அதை குப்பை என்கிறாள். சுந்தரத்தின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவரது நெஞ்சில் ஆத்திரத்தின் ஒரு பயங்கர எரிமலை வெடித்து கிளம்பியது. இப்போதே அந்த அறைக்குள் நுழைந்து கையில் இருக்கும் தடியால் இந்த தாய் மகள் இருவரையும் அந்த ஏஜெண்டையும் அடித்து வெளுக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. நான் சாக போவதில்லை, உயிரோடு தான் இருக்கிறேன். உங்களை இந்த வீட்டை விட்டு உதைத்து வெளியேற்ற என்னால் முடியும் என்று அவர்களிடம் கூற வேண்டும் என நினைத்தார். அவர் ஓரடி முன்னையும் வைத்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு சண்முகத்தின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. பாம்பை பாதியை அடித்து விட்டால் அது மீண்டும் தீண்டும் ஐயா. இல்லை, இப்போது கோபப்பட்டு பயனில்லை. அவர் இப்போது அவர்கள் முன்னே சென்றால் மோகனா அழுது நாடகமாடி ஏதோ தவறான புரிதல் என்று சொல்லி மீண்டும் ஆட்டத்தை தன் பக்கம் திருப்பியிருப்பாள். அவளுக்கு நிரந்தரமாக பாடம் புகட்ட வேண்டும் என்றால் இந்த நஞ்சை அவர் குடித்துதான் ஆக வேண்டும். சுந்தரம் கண்களை மூடினார். ஒரு பெரிய மூச்சு விட்டு தன் கோபத்தை மிக கடுமையாக கட்டுப்படுத்தினார். இக்கட்டான சூழ்நிலை என்றால் என்ன என்பதை இன்றுதான் அவர் உண்மையான அர்த்தத்தில் புரிந்து கொண்டார். ஆனால் இந்த இக்கட்டான நிலை தற்காலிகமானது. அவர் அப்படியே இருட்டில் மிக அமைதியாக பின்வாங்கி தன் அந்த கெஸ்ட் ரூமுக்கு வந்து படுக்கையில் படுத்து கொண்டார். அவர் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு பயங்கரமான பழி வாங்கும் நீதிக்கான நெருப்பு மட்டுமே இருந்தது. நாளைய காலை விடிய போவது மோகனாவின் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கத்தை கொண்டுதான். அந்த நிலநடுக்கத்திற்கான சட்டபூர்வமான தயாரிப்புகள் இப்போது சுந்தரத்தின் மண்டைக்குள் முழுமையாக வெந்து தயாராகியிருந்தன. மறுநாள் காலை சுமதி நிவாஸ் பங்களாவில் ஒரு விசித்திரமான மூச்சு திணற வைக்கும் அமைதியை கொண்டு வந்திருந்தது. இரவின் அந்த பயங்கரமான சம்பவத்திற்கு பிறகு சுந்தரத்தின் மனதில் எந்தவித குழப்பமும் எஞ்சியிருக்கவில்லை. அவருக்கு தன் சாம்ராஜ்யம் சாம்பலாவது அவர் கண்முன்னே தெரிந்தது. இப்போது ஒரே ஒரு லட்சியம் மட்டுமே எஞ்சியிருந்தது. சுமதியின் புனிதமான நினைவுகளையும் தன் உழைப்பில் உருவான சாம்ராஜ்யத்தையும் அந்த பேராசை பிடித்த கழுகுகளின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது. காலை 9 மணி இருக்கும். மோகனா வழக்கம் போல தன் அந்த போலி துயர முகத்தை வைத்துக்கொண்டு கையில் மருந்து தட்டையும் பல கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே கெஸ்ட் ரூமுக்கு வந்தாள். ஏங்க, எழுந்திருங்க பார்ப்போம். ராத்திரி எப்படி போச்சு? கஷ்டம் எதுவும் இல்லையே? அவளது குரலில் சர்க்கரையை போன்ற இனிப்பு இருந்தது. ஆனால் நேற்று இரவு அவளது அதே வார்த்தைகள் விஷ நாகத்தை போல சுந்தரத்தின் காதில் விழுந்திருந்தன. சுந்தரம் தன் பலவீனமான நடிப்பை தொடர்ந்தார். அவர் மிகவும் மெல்லிய குரலில் பதிலளித்தார். கஷ்டமில்லாமல் இருக்குமா மோகனா? இப்போ இந்த உடம்பு ஒத்துழைக்கல. ஆனால் நீ கவலைப்படாதே, சீக்கிரமே உனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதை கேட்டு மோகனா போலியாக கண்ணீரை துடைப்பது போல நடித்தாள். ஏங்க இப்படி பேசுறீங்க? சீக்கிரமே குணமாகிடுவீங்க. ஆனால் அவளது மனதின் மகிழ்ச்சி அவளது முகத்தில் அரும்பிய சிறிய புன்னகையில் மறையாமல் இருந்தது. அதற்குள் பங்களாவின் வெளியே தோட்டத்தில் ஏதோ சத்தம் கேட்க தொடங்கியது. மோகனாம் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். சண்முகம் தோளில் மண்வெட்டியையும் கையில் தண்ணீர் குழாயையும் பிடித்துக்கொண்டு தோட்டத்தில் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தான். மோகனாவின் நெற்றியில் உடனே சுருக்கம் விழுந்தது. அவள் ஆத்திரத்துடன் வெளியே வந்தாள். சண்முகம், என்ன நடக்குது இங்கே காலை நேரத்தில்? ஐயாவோட உடம்பு இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்குது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் மணி நேரம்தான் பாக்கி இருக்கு. அவர் அங்கே அவ்வளவு உடம்பு முடியாமல் இருக்காரு. உனக்கு இங்கே தோட்டத்தில் மரம் நட தோணுதா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போய் இங்கிருந்து.
எங்களுக்கு இப்போ எந்த தோட்டமும் தேவையில்லை. மோகனா மிக காரசாரமாக கத்தினாள். சண்முகம் தன் தலையில் இருந்த தொப்பியை சற்றே சரி செய்தான். கோபத்தால் நடுங்கிய தன் கையை மண்வெட்டி கம்பில் இறுக பிடித்து கொண்டான். ஆனால் சுந்தரம் கொடுத்த அறிவுறுத்தலின்படி அவன் தன்னை சமாளித்து கொண்டான். மிகவும் அமைதியான பணிவான குரலில் சொன்னான், அம்மா, எஜமான் தன் கையால் நட்ட மரங்க இதெல்லாம். சுமதி அம்மாவுக்கும் இந்த தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். எஜமானனுக்கு உடம்பு முடியலைங்கிறதுக்காக மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறதை நிறுத்த முடியுமா? எஜமான் என்கிட்ட தோட்டத்து பொறுப்பை கொடுத்திருக்காரு. நான் என் வேலையை பார்க்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. சண்முகத்தின் அந்த கரடு முரடான நேரடி பதிலை கேட்டு மோகனாவுக்கு ஆத்திரம் கொப்பளித்தது. ஆனால் சண்முகம் பழைய மிகவும் நம்பிக்கையான வேலைக்காரன் என்பதால் அவள் அதற்கு மேல் விவாதிக்கவில்லை. கோபத்துடன் காலை மிதித்து கொண்டு மீண்டும் வீட்டிற்குள் சென்றாள். சிறிது நேரம் கழித்து சுந்தரம் கையில் இருந்த கைத்தடியின் உதவியுடன் இருமிக் கொண்டே வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்கு வந்தார். தான் கொஞ்சம் திறந்த வெளிக்காற்றை சுவாசிக்க விரும்புவதாக மோகனாவிடம் சொல்லியிருந்தார். வெளிக்காற்று பட்டாவது சீக்கிரம் சாகட்டும் என்று நினைத்து மோகனாவும் அவரை தடுக்கவில்லை. தோட்டத்தின் ஒரு மூலையில் ஒரு பெரிய பழைய மாமரம் இருந்த இடத்தில் சண்முகமும் சுந்தரமும் ரகசியமாக சந்தித்தனர். சண்முகம் சுற்றிலும் நோட்டமிட்டு யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டான். ஐயா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிடுச்சு, சண்முகம் கிசுகிசுப்பான குரலில் சொன்னான். சொக்கலிங்கம் சார் ஆரம்பகட்ட சட்ட பணிகளை தயார் செய்துட்டார். பதிவாளர் அலுவலக அதிகாரிகள்கிட்டையும் பேசியாச்சு. சொத்தை யாருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அவங்க இறுதி நகலை தயார் செய்துடுவாங்க. சண்முகம் தொடர்ந்து சொன்னான், நான் காலையிலேயே நம்ம அட்வொகேட் சொக்கலிங்கம் சார் வீட்டுக்கு போயிருந்தேன். எல்லா சூழ்நிலையையும் சொன்னேன். சார் சொன்னார், கவலைப்பட எதுவும் இல்லை, சட்டம் நம்ம பக்கம்தான் இருக்குன்னு. ஆனால் சொத்தை நிச்சயம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். சுந்தரத்தின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி அரும்பியது. அவர் சண்முகத்தின் தோளில் கை வைத்து மிகவும் உறுதியான குரலில் சொன்னார், சண்முகம், கேள். நான் என் பதிவு செய்யப்பட்ட உயிலை தயார் செய்ய வேண்டும். சும்மா ஒரு காகிதம் வேண்டாம், அரசு பதிவேட்டில் பதிவான வலுவான ஆவணமாக இருக்க வேண்டும். எனக்கு பிறகு அல்லது நான் இந்த நாடகத்தை முடித்த பிறகு அந்த மோகனா எந்த நீதிமன்றத்திலும் இந்த உயிலை பொய் என்று நிரூபிக்க முடியாது. சரிங்க ஐயா, ஆனால் சொத்தை யார் பேரில் எழுத போகிறீங்க? சண்முகம், இந்த சொத்தை நான் என் வேர்வையை சிந்தி உருவாக்கினேன். ஆனால் அதுக்கு உண்மையான வடிவம் கொடுத்தது சுமதி தான். அதனால் இந்த பங்களாவையும் வங்கியில் இருக்கும் பெரும்பான்மையான தொகையின் உரிமையையும் ஒரு அறக்கட்டளை மூலமாக சரஸ்வதி வித்யாலயம் பள்ளிக்கு கொடுக்க போகிறேன். ஆமாம் சண்முகம், காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற அந்த சிறிய கிராமத்தில் சுமதி ஆசிரியையாக பணியாற்றினாள். அந்த ஏழைகளின் பள்ளிக்கு நான் அனைத்தையும் தானமாக அளிக்கப் போகிறேன். அங்கே சுமதியின் பெயரில் ஒரு பெரிய நூலகமும் பெண்களுக்கான விடுதியும் உருவாகும். சண்முகத்தின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஐயா, அம்மாவின் ஆத்மா இன்று சொர்க்கத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும், பாருங்கள். அப்புறம் நம் நிறுவனத்தின் விஷயத்திற்கு வரவும். சுந்தர் தொடர்ந்து சொன்னார், இந்த தொழிலை நானும் நீயும் சேர்ந்து தான் உருவாக்கினோம். இதில் மோகனாவுக்கோ சங்கீதாவுக்கோ ஒரு பைசா கூட பங்கு கிடைக்காது. அதனால் இந்த நிறுவனத்தின் 70% பங்குகளை நான் அதிகாரபூர்வமாக பங்காளியாக்கி நம் பழைய உண்மையுள்ள தொழிலாளர்களின் பெயரில் மாற்றப் போகிறேன். அந்த அனைத்து தொழிலாளர்களின் முதன்மை பங்காளியாகவும் நிறுவனத்தின் இயக்குநராகவும் நீ இருப்பாய். என் சண்முகம், என்ன சொல்றீங்க ஐயா? நானா? அட, நான் ஒரு சாதாரண மேஸ்திரி. சண்முகம் பதறினான். மேஸ்திரி இல்லை சண்முகம், நீ என் தம்பி. என் முடிவை யாராலும் எதிர்த்து பேச முடியாது. சொக்கலிங்கம் வக்கீல் கிட்ட சொல்லு, பேப்பர் ஒர்க்கு ரொம்ப பக்காவா இருக்கணும். சண்முகம் கண்ணீரை துடைத்து கொண்டு கேட்டான். ஆனால் ஐயா, அந்த மோகன அம்மாவும் சங்கீதாவும் என்ன ஆவாங்க? அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் நினைவோடு இல்லாதப்போ இந்த உயிரை எழுதினீங்கன்னு கோர்ட்டுக்கு போய் நாடகம் ஆடுவாங்களே. சட்டப்படி மனைவியை முழுசாக ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டம்னு சொக்கலிங்கம் சார் சொன்னாரே. அவங்க கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணலாம். சுந்தர் லேசாக சிரித்தார். அவர்களின் ஆட்சேபனைக்கு சாத்தியமான அளவு குறைவான வாய்ப்பை வைக்கும் பொருட்டு மோகனாவின் பெயரில் ஒரு வரையறுக்கப்பட்ட பராமரிப்பு தொகையை மட்டும் வைப்போம். ஆனால் சொத்தில் எந்த உரிமையும் வராது. அப்புறம் அந்த பழைய காரை பற்றி தனியாக குறிப்பிடுங்கள். எனக்கு பிறகு அது அருங்காட்சியகத்திற்கு தானமாக அளிக்கப்படும். சங்கீதாவிற்கு அதன் மீது எந்த உரிமையும் கிடைக்காது. சண்முகத்திற்கு இப்போது முழு ஆட்டமும் புரிந்தது.
ரொம்ப சரிங்க ஐயா. பாம்போட பல்லையே பிடுங்கிடுவோம். ஆனால் ஐயா, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பதிவு செய்யப்பட்ட உயில் எழுதுவதற்கு அரசு பதிவாளர் சாருக்கு முன்னாடி நீங்கள் கையெழுத்து போடணும். அப்புறம் அடையாள சாட்சிகள் வேணும். இதெல்லாம் இந்த வீட்டில் அந்த மோகனாவின் கண்ணெதிரே எப்படி சாத்தியமாகும்? அவளுக்கு சிறிய சந்தேகம் வந்தாலும் பெரிய கலாட்டா பண்ணிடுவாளே. சுந்தரம் வானத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டார். அதற்கான வழியையும் அந்த மோகனாவை செய்து வைத்திருக்கிறாள் சண்முகம். நேற்று இரவில் அவளும் சங்கீதாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மறுநாள், இந்த வீட்டில் ஒரு பெரிய வழி அனுப்பு விழாவை நடத்தப் போகிறாள். தான் என் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறாள் என்பதை மக்களுக்கு காட்ட விரும்புகிறாள். வீட்டில் ஏராளமான உறவினர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், தொழிலாளர்களின் கூட்டம் இருக்கும். பஜனையும் கீர்த்தனையும் வைக்கப் போகிறாள். வெளியே ஹாலில் மக்களின் கூட்டமும் கூச்சலும் இருக்கும்போது அவளது கவனம் எல்லாம் உறவினர்கள் முன்னாடி அழுவதிலும் நடிப்பதிலும் தான் இருக்கும். சரியாக அந்த கூட்டத்தின் பயனை நாம் அடைய போகிறோம். சண்முகம் கண்களை விரித்தான். அப்படின்னா ஐயா? ஆமாம் சண்முகம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதே கூட்டத்தில் பின்கதவு வழியாக அந்த சொக்கலிங்கம் வக்கீலையும் பதிவாளர் சாரையும் என் கீழ் கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு வருவாய். வெளியே மோகனா என் போலி வழி அனுப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருப்பாள். இங்கே மூடிய அறைக்குள் நான் அவளது எதிர்காலத்தை அழிக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் கையெழுத்திட்டு கொண்டிருப்பேன். சண்முகத்திற்கு சுந்தரத்தின் இந்த மாஸ்டர் பிளான் வியப்பை அளித்தது. ஐயா, நீங்கள் நிஜமாகவே சிங்கம் தான். நான் இன்னைக்கே சொக்கலிங்கம் சார்கிட்ட சொல்லி எல்லா ஸ்டாம்ப் பேப்பரையும் சட்டப்பூர்வ நடைமுறைகளையும் முடிச்சு வைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை கரெக்ட் நேரத்துக்கு நம்ம ஆட்டத்தை தொடங்குவோம். இருவரின் திட்டமும் முடிந்தது. சுந்தரம் மீண்டும் தன் நடுங்கும் கைத்தடியை ஊன்றியபடி பலவீனமானவர் போல நடித்து வீட்டிற்குள் வந்தார். ஹாலில் மோகனா ஒரு பதிவேட்டில் ஏதோ பெயர்களை எழுதி கொண்டிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட வேண்டிய ஆட்களின் பட்டியல். சுந்தரத்தை பார்த்ததும் அவள் பதிவேட்டை பக்கவாட்டில் தள்ளிவிட்டு மிகவும் இனிமையான குரலில் சொன்னாள், என்னங்க, தோட்டத்தில் ரொம்ப களைப்பாயிட்டீங்களா? சரி வாங்க, உள்ளே போய் அமைதியாக படுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கஞ்சி கொண்டு வர்றேன். சுந்தரம் அமைதியாக தன் உள் அறைக்கு வந்து படுக்கையில் அமர்ந்தார். வெளியே செல்லும் மோகனா சுந்தரமை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டிருந்தாள். அங்கே சுந்தரமோ மூடிய கதவை பார்த்தபடி மனதில் யோசித்து கொண்டிருந்தார். சிரித்துக்கொள் மோகனா, எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவு சிரித்துக்கொள். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு உனக்கு வாழ்நாள் முழுவதும் அழுகை மட்டும்தான் மிஞ்ச போகிறது. உயில் எனும் சட்டப்பூர்வ வாள் இப்போது உரையிலிருந்து வெளியே வந்துவிட்டது. தாக்குவது மட்டும்தான் பாக்கி. அந்த தாக்குதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போகிறது. அதை பற்றிய சிறு குறிப்பு கூட மோகனாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலை விடிந்தது. இன்று திருப்பூரில் உள்ள சுமதி நிவாஸ் பங்களாவின் தோற்றமே முற்றிலும் மாறியிருந்தது. எப்போதும் அமைதியாகவும் கம்பீரமாகவும் தோன்றும் இந்த கட்டிடத்தில் இன்று ஒரு பெரிய துயரத்தின், மரணத்தின் நிழல் படர்ந்திருந்தது. சுந்தரத்திற்கு கடைசி சில மணி நேரங்கள் மட்டுமே பாக்கியிருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி மோகனா ஒரு பெரிய வழி அனுப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தாள். பங்களாவின் வெளியே விலை உயர்ந்த கார்களின் அணிவகுப்பு நின்றிருந்தது. ஹாலில் வெள்ளை மலர்களின் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு மூலையில் ஊதுபத்தி மற்றும் கற்பூர புகை மண்டி கொண்டிருந்தது. மங்கலான பருத்தி புடவை, கண்களில் போலி கண்ணீருடன் மோகனா துக்கப்படும் மனைவியின் நாடகத்தை ஆடிக்கொண்டிருந்தாள். உறவினர்கள், தொழிலதிபர்கள், பழைய தொழிலாளர்கள் முன்னிலையில் அவள் முந்தானையால் கண்ணீரை துடைத்தபடி சுற்றி வந்தாள். என்ன சொல்கிறது பிரபாகர் சார், ஐயாவோட நிலையை என்னால் பார்க்க முடியலை. டாக்டருங்க கையை விரிச்சிட்டாங்க. இனிமே எல்லாம் கடவுளோட சித்தம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் போகிறப்போ எல்லா பழைய ஆள்களையும் ஒரு முறை பார்க்கட்டும், அவரோட காதில் சில நல்ல வார்த்தைகள் விழட்டும்னு வச்சேன். மோகனா ஒரு கற்பனை உறவினரின் முன்னால் விம்மி அழுதபடி சொன்னாள். சங்கீதா ஒரு மூலையில் வண்ண உடையில் மொபைலில் சாட்டிங் செய்தபடி நின்றிருந்தாள். அவளுக்கு இந்த நாடகம் எல்லாம் சலிப்பாக இருந்தது. ஆனால் அம்மாவின் பிளான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருந்தாள். ஹாலில் ஒரு பக்கம் பஜனை குழுவினர் அமர்ந்திருந்தனர். தாளத்திற்கு ஏற்ப பஜனை பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தன. வெளியே இவ்வளவு பெரிய போலியான அருவருப்பான ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கே உள்ளே இருந்த அந்த இருட்டு கெஸ்ட் ரூமில் ஒரு தனி மகாபாரதத்திற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருந்தது. சுந்தரம் படுக்கையில் கண்களை மூடி படுத்திருந்தார். வெளியே ஒலிக்கும் பஜனை சத்தமும் மக்களின் கிசுகிசுப்பும் அவருக்கு தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் அவரது கவனம் எல்லாம் கதவின் மீதே இருந்தது.
இதய துடிப்பு அதிகரித்திருந்தது. நேரம் மிக குறைவாக இருந்தது. வேலை மிக பெரியதாக இருந்தது. கடிகாரத்தில் சரியாக 11 மணி அடித்தது. பங்களாவின் பின்புறம் இருந்த தோட்டத்தின் சிறிய இரும்பு கேட்டு அருகில் சண்முகம் மிக எச்சரிக்கையாக நின்று கொண்டிருந்தான். அவனது கவனம் பங்களாவின் பின்கதவின் மீதும் மோகனாவின் அசைவுகளின் மீதும் இருந்தது. ஹாலில் பஜனை சப்தம் உச்சக்கட்டத்தை அடைந்து மோகனா ஒரு பெரிய குழுவுடன் பேச்சில் மூழ்கியிருந்த போது சண்முகம் அந்த கேட்டை திறந்தான். வெளியே இருந்து 2 நபர்கள் மிக அவசரமாகவும் அதே சமயம் மெதுவான அடிகளுடனும் உள்ளே நுழைந்தனர். ஒருவர் சுந்தரத்தின் பழைய நம்பிக்கையான வழக்கறிஞர் சொக்கலிங்கம். அவர் கையில் ஒரு பெரிய லெதர் பேக் இருந்தது. அதில் மிக முக்கியமான ஸ்டாம்பு பேப்பர்கள் இருந்தன. அவருடன் அரசு பதிவாளர் திரு தேஷ்பாண்டே வந்திருந்தார். சண்முகம் இருவரையும் யாரு கண்ணிலும் படாமல் நேரடியாக கெஸ்ட் ரூமின் பின் ஜன்னல் வழியாக உள்ளே அழைத்து சென்று கதவை உள்ளிருந்து மெதுவாக லாக் செய்தான். அறையில் இப்போது சுந்தரம், சண்முகம், அட்வொகேட் சொக்கலிங்கம், பதிவாளர் தேஷ்பாண்டே மற்றும் சொக்கலித்துடன் வந்த ஒரு நம்பிக்கையான சாட்சி ஆகியோர் மட்டுமே இருந்தனர். வெளியே ஒலிக்கும் பஜனை சப்தத்தால் உள்ளே பேசும் சப்தம் வெளியே கேட்க வாய்ப்பு மிக குறைவாக இருந்தது. இருந்த போதிலும் அறையில் ஒரு பயங்கரமான மூச்சு திணற வைக்கும் அமைதியும் பதற்றமும் நிலவியது. சுந்தரம், அட்வொகேட் சொக்கலிங்கம் அருகில் வந்து சுந்தரத்தின் கையை பற்றி கொண்டார். உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு சொக்கலிங்கம். ஆனால் நேரம் கம்மியாக இருக்கு. வெளியே இருக்கிற கழுகுகள் எப்போ வேணா உள்ளே வரலாம். நாம் உடனே வேலையை பார்ப்போம். சுந்தரம் படுக்கையில் நிமிர்ந்து அமர்ந்தபடி சொன்னார். அவரது கம்பீரமான குரலையும் கண்களில் இருந்த நெருப்பையும் கண்டு பதிவாளர் தேஷ்பாண்டே ஒரு கணம் வியந்தார். அட்வொகேட் சொக்கலிங்கம் பையில் இருந்து ஆவணங்களின் கட்டை எடுத்தார். சுந்தரம், நீங்கள் சொன்னபடி இந்த பதிவு செய்யப்பட்ட உயிலையும் பார்ட்னர்ஷிப் டீலையும் தயார் செய்து விட்டேன். இதில் குறிப்பிட்டுள்ளபடி உங்கள் அனைத்து சொத்துக்களும் வங்கி கணக்குகளும் சரஸ்வதி வித்யாலயம் ட்ரஸ்டுக்கு தானமாக வழங்கப்படுகின்றன. சுந்தரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் 70% உரிமைகள் சண்முகம் மற்றும் பழைய தொழிலாளர்களின் பெயருக்கு மாறுகின்றன. மனைவி மோகனா மற்றும் வளர்ப்பு மகள் சங்கீதா ஆகியோரின் பெயரில் சட்டப்படி கட்டாயமான மாதாந்திர பராமரிப்பு தொகை மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. அந்த பழைய விண்டேஜ் கார் உங்கள் மறைவுக்கு பிறகு அருங்காட்சியகத்திற்கு செல்லும். இதெல்லாம் சரிதானே? அச்சர பிசகாமல் சரியா இருக்கு சொக்கலிங்கம், சுந்தரம் உறுதியாக சொன்னார். அரசு பதிவாளர் தேஷ்பாண்டே தன் கேமராவையும் தம் ஸ்கேனர் மிஷினையும் வெளியே எடுத்தார். சட்டப்பூர்வ நடைமுறைப்படி அவர் சுந்தரத்திடம் சில கேள்விகளை கேட்க தொடங்கினார். சுந்தரம், நீங்கள் இந்த உயிலை யார் அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் முழு நினைவோடும் மன ஆற்றலோடும் தான் உருவாக்குகிறீர்களா? இதிலுள்ள அனைத்து நிபந்தனைகளும் உங்களுக்கு சம்மதம்தானா? ஆமாம் சார், நான் முழு நினைவோடு தான் இருக்கிறேன். என் சொந்த விருப்பப்படி தான் இதையெல்லாம் செய்கிறேன். சுந்தரம் கம்பீரமான குரலில் பதிலளித்தார். சரி, அப்படியானால் இங்கே கையெழுத்திடுங்கள். தேஷ்பாண்டே காகிதங்களை நீட்டினார். சுந்தரம் கையில் பேனாவை எடுத்தார். அவரது கை லேசாக நடுங்கியது. ஆனால் அது பலவீனத்தால் அல்ல, கோபத்தால். யாருக்காக சுமதியுடன் சேர்ந்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்தாரோ அவளது உழைப்பின் பலனை இப்போது அவர் நிலைநாட்டி கொண்டிருந்தார். அவர் மிகவும் உறுதியாக ஆவணங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக கையெழுத்திட்டார். சண்முகமும் உடன் வந்த மற்றொரு நம்பிக்கையான சாட்சியும் தேவையான இடங்களில் கையெழுத்திட்டனர். நடைமுறைகள் கிட்டத்தட்ட முடியும் நிலைக்கு வந்தன. தேஷ்பாண்டே சுந்தரத்தின் ரேகையை மெஷினில் பதிவு செய்து கொண்டிருந்தார். திடீரென்று வெளியே ஹாலில் இருந்து மோகனாவின் குரல் தெளிவாக கேட்டது. அவள் யாரோ ஒருவரிடம் சொல்லி கொண்டிருந்தால், நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் சாரை ஒரு தடவை பார்த்துட்டு வர்றேன், அவருக்கு ஏதாவது வேணுமான்னு. அறையில் இருந்த அத்தனை பேரின் இதய துடிப்பும் ஒரு கணம் நின்றது. மோகனாவின் காலடிகள் கெஸ்ட் ரூமின் கதவை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அட்வொகேட் சொக்கலிங்கத்தின் நெற்றியில் வேர்வே வலிந்தது. தேஷ்பாண்டே அவசரமாக மெஷினை பைக்குள் தள்ளினார். சண்முகம் மின்னல் வேகத்தில் கதவு அருகே சென்று கதவின் ஹேண்டிலை உள்ளிருந்து இருக்க பிடித்து கொண்டான். ஏங்க, மோகனாவின் குரல் கதவின் மிக அருகில் கேட்டது. அவள் கதவின் ஹேண்டிலை திருப்ப முயன்றாள். ஆனால் கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. ஏங்க, கதவை ஏன் பூட்டினீங்க? இப்போது சுந்தரம் கண்களை மூடி மூச்சை அடக்கி கொண்டார். இப்போது மோகனா உள்ளே வந்தால் எல்லாமே அவளது கைக்கு வந்துவிடும். உயிலின் காகிதங்கள் இன்னும் படுக்கையின் மீதே கிடந்தன. சண்முகம் சமயோசிதமாக செயல்பட்டு தன் தொண்டையை காரி கதவின் உள்ளிருந்தபடியே மிகவும் அழுவது போன்ற சோகமான குரலில் சொன்னான். அம்மா, நான் உள்ளே தான் இருக்கேன்.
ஐயாவுக்கு கொஞ்சம் குமுட்டுற மாதிரி இருந்தது. அதான் ஸ்பாஞ்சு வச்சு துடைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உள்ளே வராதீங்க, அவருக்கு கூச்சமாக இருக்கு. 5 நிமிஷத்தில் பூட்டை திறக்கிறேன். சண்முகத்தின் அந்த அச்சு அசலான வேலைக்காரனின் கெஞ்சும் குரலை கேட்டு மோகனாவின் சந்தேகம் தீர்ந்தது. அந்த கிழவன் இப்போது மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவள் நினைத்தாள். சரி, அங்கே கண்டதை அசிங்கம் பண்ணாதே, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வெளியே வா. மோகனா வெளியே இருந்தபடியே மூக்கில் கைக்கொட்டையை வைத்துக்கொண்டு ஆத்திரத்துடன் கூறிவிட்டு மீண்டும் ஹாலை நோக்கி நடந்தாள். அறையில் இருந்த அனைவரும் ஒரு பெருமூச்சு விட்டனர். சுந்தரம் சண்முகத்தை பார்த்து சிரித்தார். சண்முகம் மிகவும் அர்த்தமுள்ள சுட்டி காட்டும் புன்னகையை சிந்தினான். நடைமுறைகள் முடிந்துவிட்டன சுந்தரம். தேஷ்பாண்டே சார் வேர்வையை துடைத்தபடி சொன்னார். உயிலின் பதிவு முழுமையடைந்து விட்டது. உங்கள் மனநலம், சுய விருப்பம் மற்றும் சாட்சிகளின் நடைமுறை சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பது மோகனாவுக்கு அவ்வளவு சுலபமாக இருக்காது. அட்வொகேட் சொக்கலிங்கம் அந்த அனைத்து காகிதங்களையும் மீண்டும் தன் லெதர் பையில் மிகவும் பாதுகாப்பாக வைத்தார். நாங்கள் புறப்படுகிறோம் சுந்தரம். இப்போது நீங்கள் உங்கள் அடுத்த போரை சந்திக்க முழுமையாக விடுதலையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறீர்கள். ஜெயித்து வாருங்கள். சண்முகம் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தான். தோட்டம் காலியாக இருந்தது. அவன் மிகவும் எச்சரிக்கையாக அட்வொகேட் சொக்கலிங்கத்தையும் பதிவாளர் தேஷ்பாண்டேவையும் ஜன்னல் வழியாக வெளியேற்றினான். அவர்கள் இருவரும் யாருடைய கண்ணிலும் படாமல் பின்கேட்டு வழியாக புறப்பட்டு சென்றனர். அறையின் கதவு இப்போது மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனால் இப்போது படுக்கையில் கிடந்த அந்த கிழவன் ஆதரவற்ற மரணத்தை எதிர்நோக்கிய நோயாளி அல்ல. சுந்தரம் இப்போது முழுமையாக தயாராக இருந்தார். அவர் தன் கையில் இருந்த அந்த ஊன்றுகோலை இறுக பற்றினார். அவரது முகத்தில் இப்போது எந்த பலவீனமும் இல்லை. மாறாக ஒரு வெற்றி வீரனின் புயலுக்கு பிந்தைய அமைதி மட்டுமே நிலவியது. வெளியே பஜனை சத்தம் இப்போது உச்சகட்டத்தை அடைந்திருந்தது. மோகன ஹாலில் எல்லோரும் முன்னாடியும் அழுது அழுது சுந்தரத்தின் மரணத்திற்கான ஒத்திகையை நடத்தி கொண்டிருந்தாள். இன்றைய ஆட்டத்தில் தான் ஜெயித்து விட்டதாக அவள் நினைத்தாள். உள்ளே மூடிய அறைக்குள் அவளது எதிர்காலம் சாம்பலாக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக எழுதப்பட்டு விட்டது என்பது அவளுக்கு எப்படி தெரியும்? இப்போது அந்த வெடிப்பை நிகழ்த்த வேண்டிய நேரம் மட்டுமே பாக்கியிருந்தது. சுந்தரம் படுக்கையிலிருந்து தன் முதல் உறுதியான அடியை நிலத்தில் வைத்தார். மரணத்தின் நிழலில் ஆடிய இந்த ஆட்டம் இப்போது உண்மையான அர்த்தத்தில் முடிவுக்கு வந்தது. சத்தியத்தின் புயல் தொடங்கவிருந்தது. சுந்தரம் ஒரு பெருமூச்சு விட்டார். கண்களை மூடி தன் அன்பிற்குரிய சுமதியை நினைவு கூர்ந்தார். கெஸ்ட் ரூம் கதவின் கேண்டிலை திருப்பினார். ஹாலில் தாளங்களின் முழக்கம் இப்போது உச்சத்தில் இருந்தது. பஜனை பாடல்கள் ஒலித்து கொண்டே இருந்தன. ஆனால் திடீரென்று அந்த முழக்கம் ஒரே கணத்தில் நின்றது. ஹாலில் இருந்த அனைவரின் பார்வையையும் கெஸ்ட் ரூமின் திறந்த கதவை நோக்கி திரும்பியது. அங்கே வாசலில் சுந்தரம் நின்றிருந்தார். ஆனால் இவர் நேற்று மரண படுக்கையில் இருந்த பலவீனமான தலை சாய்ந்த கிழவன் அல்ல. இன்று சுந்தரத்தின் தலை நிமிர்ந்திருந்தது. மார்பு நிமிர்ந்திருந்தது. முகத்தில் ஒரு பயங்கரமான தேச, கண்களில் பசித்த புலியின் கூர்மையான நெருப்பு இருந்தது. அவரது கையில் இருந்த ஊன்றுகோலின் டப் டப் என்ற சப்தம் அந்த மயான அமைதியில் ஆபத்து சங்கே போல முழங்கத் தொடங்கியது. மரணத்தின் வாசலில் இருந்த மனிதன் இப்படி தன் சொந்த காலில் நடந்து வருவதை பார்த்து ஹாலில் கூடியிருந்த உறவினர்கள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் அனைவரும் உறைந்து போயினர். அனைவரின் மூச்சும் நின்றது. மோகனா இந்த காட்சியை கண்டாள். அவளது காலடி நிலமே சரிந்தது. ஆனால் அவள் சற்றென்று தன்னை சமாளித்துக் கொண்டு தன் துக்கப்படும் மனைவி முகமூடியை மீண்டும் அணிந்து கொண்டாள். கண்களில் போலியாக கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு முந்தானையை சரி செய்தபடி சுந்தரத்தை நோக்கி ஓடினாள். ஏங்க, என்ன இது? நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சண்முகம், சண்முகம் எங்கே போனாய்? பிடி அவரை. மோனகா சுந்தரத்தின் கையை தொட முயன்றாள். கையை வைக்காத என்கிட்ட மோகனா. சுந்தரத்தின் அந்த சிங்க கர்ச்சனை போன்ற குரல் ஹாலின் மூளை முடுக்கெல்லாம் முழங்கியது. அந்த குரலில் இருந்த கம்பீரத்தில் மோகனா 2 அடிகள் பின்வாங்கினாள். ஹாலில் இருந்த கூட்டத்தில் ஒரே கிசுகிசுப்பு தொடங்கியது. சுந்தரம் ஊன்றுகோலை ஊன்றியபடி ஹாலின் நடுவே வந்து நின்றார். என் மரணத்தை கொண்டாடத்தானே நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கீங்க. வழி அனுப்பு விழா. ஆனால் என்னிடம் விடைபெறும் முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறது ரொம்ப முக்கியம். சுந்தரம் சண்முகத்தை பார்த்து தன் கண்களால் ஜாடை காட்டினார். சண்முகம் ஏற்கனவே ஹாலில் இருந்த ஸ்பீக்கருடன் தன் மொபைலை இணைத்திருந்தான். சுந்தரத்தின் ஸ்மார்ட் வாட்சில் பாதுகாக்கப்பட்ட மருத்துவமனை ஒளிப்பதிவு மற்றும் இரவில் எஸ்டேட் ஏஜென்ட்டுடன் நடந்த உரையாடலின் ரெக்கார்டிங்கை அவன் தன் மொபைலில் எடுத்திருந்தான்.
சுந்தரத்தின் சிக்னல் கிடைத்ததும் அவன் பிளே பொத்தானை அழுத்தினான். அடுத்த கணமே அந்த அமைதியான ஹாலில் மோகனாவின் அந்த மருத்துவமனை கிசுகிசுப்பான ஆனால் தெளிவான குரல் முழங்கத் தொடங்கியது. அப்பா, ஃபைனலி தப்பிச்சேடா சாமி, இந்த தொல்லையில் இருந்து. 3 நாள், வெறும் 3 நாள். சங்கீதா, அப்புறம் இந்த சாம்ராஜ்யம் முழுசும் நம்மளுது தான். அந்த ஆடியோவை கேட்டதும் ஹாலில் இருந்த ஒவ்வொருவரின் உடம்பிலும் மயிர் கூச்சம் ஏற்பட்டது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்க்க தொடங்கினர். சுந்தரத்தின் பழைய தொழிலாளர்களின் முகங்கள் கோபத்தால் சிவந்தன. சங்கீதாவின் கையில் இருந்த மொபைல் நழுவி கீழே விழுந்தது. ரெக்கார்டிங் தொடர்ந்து ஒலித்தது. அந்த பழைய வக்கீலுக்கு எதுவும் தெரியக்கூடாது. இறுதி சடங்கு காரியம்னு வீண் செலவு எதையும் நாம் பண்ண போகிறதில்லை. எல்லா பணத்தையும் என் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணும். அதைத் தொடர்ந்து உடனே சண்முகம் நேற்று இரவு எஸ்டேட் ஏஜென்ட்டுடன் நடந்த உரையாடலின் ரெக்கார்டிங்கை போட்டான். டாக்டருங்க 3 நாள் தான் கெடு கொடுத்துருக்காங்க. எனக்கு பங்களாவோட பேப்பர்ஸ் இப்போவே கிளியராக வேணும். அப்புறம் அந்த கேரேஜில் இருக்கிற பழைய குப்பை விண்டோஜி காரை தூக்கி எரிஞ்சிடுங்க. குப்பை மாதிரி கார் எனக்கு இங்கே தேவையில்லை. ரெக்கார்டிங் முடிந்தது. காலில் ஒரு பயங்கரமான மூச்சு திணற வைக்கும் அமைதி நிலவியது. யார் வாயிலிருந்தும் வார்த்தை வரவில்லை. மோகனாவின் முகம் வெளுத்து போயிருந்தது. அவளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டியது. சங்கீதாவோ பயத்தில் நடுநடுங்கினார். தங்களின் இந்த அருவருப்பான முகம் அனைத்து உறவினர்கள் மற்றும் தொழிலாளர்கள் முன்னிலையில் அம்பலமாகும் என்று அவர்கள் கனவில் கூட நினைக்கவில்லை. மோகனா தன் கடைசி பரிதாப முயற்சியை செய்தாள். அவள் அழுவது போல நடித்து கத்தினாள். எங்க இது பொய். இந்த சண்முகம் நமக்குள்ள சண்டை மூட்டி விடுறான். இந்த ரெக்கார்டிங் போலியானது. அவன் யாரோட குரலையோ டப் பண்ணி இருக்கான். சி, ஒரு வார்த்தை கூட பொய் பேசாதே மோகனா. சுந்தரம் தன் கையை உயர்த்தி ஓங்கி உரத்த குரலில் அவளை தடுத்தார். இந்த ரெக்கார்டிங் போலி இல்லை. மாறாக உன்னோட அந்த அன்பு, உன்னோட அந்த அக்கறை, உன்னோட இந்த போலி வழி அனுப்பு விழா, இது எல்லாமே தான் போலி. சுமதி மறைஞ்சதுக்கு அப்புறம் உன்னை இந்த வீட்டுக்கு எஜமானியா கூட்டிட்டு வந்தேன். ஆனால் நீ என்னடான்னா என் சொத்து மேலே கண்ணு வச்சு என் சாவுக்கு காத்திருக்கும் கழுகா மாறிட்ட. சுந்தரம் அனைவரையும் நிமிர்ந்து பார்த்து மார்பை தட்டி சொன்னார். எல்லோரும் கேளுங்க, சுந்தரம் முடிஞ்சிட்டான். எனக்கு கேன்சர்னு நினைச்சிங்கல்ல, அதுதான் நீங்கள் பண்ணின மிகப்பெரிய தப்பு. எனக்கு எந்த கேன்சரும் இல்லை. தீவிரமான ஆனால் சிகிச்சையால் குணப்படுத்தக்கூடிய ஒரு தொற்று தான் இருந்தது. ஆனால் இந்த மோகனாவுக்கும் அவ மகளுக்கும் என் பணத்தை பறிக்க அவ்வளவு அவசரம். அதான் பொய்யான பிரம்மையில் இருந்துட்டு என் சாவுக்கே ஏலம் விட்டாங்க. நான் சாக மாட்டேன். நான் உயிரோட தான் இருக்கேன். இந்த கழுகுகளுக்கு காலனா வந்து நிற்கிறேன். இந்த உண்மையை கேட்டதும் ஹாலில் ஒரே ஆரவாரம் தொடங்கியது. சண்முகத்தின் பழைய தொழிலாளர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டனர். ஆனால் மோகனாவோ உறைந்து போய் நின்றாள். சுந்தரம் மோகனாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். உனக்கு என் பங்களாவே விற்கணும் இல்லையா? என் சொத்தை எல்லாம் முழுங்கணும். என் சுமதியின் நினைவான அந்த விண்டோஜ் காரை குப்பையில் தூக்கி எறியணும் இல்லையா? அப்போ கேளு, இன்னைக்கு காலையில் உன் இதே வீட்டில் உனக்கு தெரியாமலேயே என் பதிவு செய்யப்பட்ட உயிலையும் பார்ட்னர்ஷிப் டீலையும் சட்டபூர்வமாக எழுதி முடிச்சிட்டேன். மோகனாவுக்கு மின்சாரம் தாக்கியது போல் இருந்தது. ஆமாம், என் சொத்து முழுசும், என் வங்கி பணமும், இந்த சுமதி நிவாஸ் பங்களாவும் இன்னையிலிருந்து காரைக்குடியில் இருக்கிற சரஸ்வதி வித்யாலயம் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தம். அங்கே என் சுமதியின் பெயரில் ஒரு நூலகமும் ஏழை பெண்களுக்கான விடுதியும் உருவாகும். அப்புறம் எந்த நிறுவனத்துக்கு நீ எஜமானி ஆகணும்னு நினைச்சியோ அதோட 70% உரிமையை நான் சண்முகம் மற்றும் என் உண்மையுள்ள தொழிலாளர்களின் பெயரில் எழுதி வச்சிட்டேன். சண்முகம் தான் இன்னையிலிருந்து என் முதன்மை பங்காளி. சண்முகம் கைகூப்பினான். அவனது கண்கள் கலங்கின. மிச்சம் இருக்கிறது உன் மகளோட விஷயம். சுந்தரத்தின் குரல் இப்போது மிகவும் குளிர்ந்த குரலாக மாறியது. சட்டம் உங்களின் நடுத்தெருவில் விட எனக்கு அனுமதி தராது. அதனால்தான் உயிரில் உங்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகையா ஒரு சிறிய தொகையை மட்டும் வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்கள் 2 வேளை சோறு மட்டும் சாப்பிடலாம். ஆனால் என் பணத்தில் வாழ முடியாது. இந்த உயில் முழு நினைவோடு சாட்சிகள் முன்னிலையில் சட்டப்பூர்வ நடைமுறைகளுடன் தயாரிக்கப்பட்டது. அதனால் இதை சுலபமாக பொய் என்று நிரூபிக்க முடியாது. மோகனா இப்போது முற்றிலும் அழிந்து போனாள். அவள் சுந்தரத்தின் காலில் விழுந்து கதறினாள். எங்க என்னை மன்னிச்சிடுங்க, என்கிட்ட பெரிய தப்பு நடந்துடுச்சு, என்னை வீட்டை விட்டு துரத்தாதீங்க. சுந்தரம் தன் காலை பின்னுக்கு இழுத்தார். எந்த வீட்டில் சுமதியின் நினைவுகளுக்கு அவமானம் நடந்ததோ அங்கே வாழ உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்போதே இந்த வீட்டை விட்டு தொலைந்து போ. கெட் அவுட்.
சண்முகமும் சில தொழிலாளர்களும் முன்னால் வந்தனர். எல்லோரும் முன்னாடியும் உண்மை அம்பலமான பிறகு மோகனாவுக்கும் சங்கீதாவுக்கும் அங்கே நிற்கும் தைரியம் இருக்கவில்லை. தேவையான பொருட்களை பிறகு எடுத்துக்கொள்வதாக கூறிவிட்டு இருவரும் தலைகுனிந்தபடி பங்களாவை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு பின்னால் அந்த போலி எஸ்டேட் ஏஜென்ட்டும் ஓட்டம் பிடித்தான். சிறிது நேரத்தில் ஹால் காலியானது. அனைவரும் சுந்தரத்திற்கு வாழ்த்துகளையும் நல்ல ஆரோக்கியத்திற்கான பிரார்த்தனைகளையும் கூறிவிட்டு சென்றனர். இப்போது அந்த பெரிய பங்களாவில் 2 மனிதர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர், சுந்தரம் மற்றும் சண்முகம். சூரிய அஸ்தமான நேரம். வானத்தில் செவ்வானம் படர்ந்திருந்தது. சுந்தரமும் சண்முகமும் நடந்தபடியே தோட்டத்தில் இருந்த அந்த பழைய கேரேஜ் அருகில் வந்தனர். அங்கே அந்த பழைய கிரீம் கலர் சீட் கவர் கொண்ட விண்டோஜ் கார் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. சுந்தரம் மிகவும் அன்போடு அந்த காரின் போனட் மீது கையை வருடினார். அவரது கண்களில் இருந்து இப்போது கோபத்தின் கண்ணீர் அல்ல, மனநிறைவின் கண்ணீர் வழிந்தது. சண்முகம் தன் பையில் இருந்து ஒரு மென்மையான துணியை எடுத்து காரின் கண்ணாடியை துடைத்தபடி சொன்னான், ஐயா, இன்னைக்கு அம்மா சொர்க்கத்தில் இருந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாருங்க. நீங்க அவங்க அவமானப்பட விடலை. சுந்தரம் சிரித்தார். அவர் சண்முகத்தின் தோளில் கை போட்டார். நான் மட்டும் இல்லை சண்முகம், நாம 2 பேரும் சேர்ந்துதான் இந்த போரை ஜெயிச்சோம். சுமதியின் நினைவை நான் காப்பாத்திட்டேன். அப்புறம் எனக்கு இன்னொன்னும் புரிஞ்சது. இரத்த சொந்தங்கள் பணத்துக்காக விற்கப்பட்டாலும் உண்மையால் இணைக்கப்பட்ட உன்னை போன்ற மனிதர்கள் ஒருபோதும் கையை விடுவதில்லை. மாலையின் அந்த தங்க கதிர்கள், சுமதி நிவாஸ், அந்த பழைய விண்டோஜ் கார் மற்றும் அந்த 2 உயிர் தோழர்களின் நிழல் ஒரு மிக சிறந்த நேர்மறையான சுயமரியாதை மிக்க வெற்றி பயணத்திற்கு சாட்சியாக நின்றன. சுந்தரத்தின் வாழ்க்கையில் ஒரு புதிய மனநிறைவான உண்மையான அர்த்தத்தில் பணக்காரதனமான தொடக்கம் இன்று முதல் தொடங்கியது. உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, நம் மனிதர்களின் உண்மையிலும் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது என்பதை சுந்தரம் தாமதமாகவாவது புரிந்து கொண்டார். உங்கள் கருத்துப்படி சுந்தரம் எடுத்த முடிவு சரியானதா? நீங்கள் அவர் இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் தவறாமல் எழுதுங்கள். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற இதயத்தை தொடும் கதைகளை கேட்க எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.